நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எப்படி எழுதப்பட்டது? விசுவாசத்தினாலே எழுதப்பட்டது. உங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது? விசுவாசத்தினால். நீங்க விசுவாசத்திலே வளர்ந்து 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 உங்கள் தேவைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் விசுவாசத்திலே ஏதாவது கிரியை செய்கிறீர்களா? நீங்கள் பணத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலே உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் என்கிற சீரீஸில் 36வது அவருடைய அனந்த ஞானம் பணத்தினால் அல்ல விசுவாசத்தினால் பெறுவாய். மிக மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் தாமே நமக்கு லகுவாக கற்று தருவாராக. முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எப்படி எழுதப்பட்டது? விசுவாசத்தினாலே எழுதப்பட்டது. ரைட். உங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது? விசுவாசத்தினாலே. நீங்கள் எப்படி நீதிமான்கள் ஆனீர்கள்? விசுவாசத்தினாலே. நீங்கள் எப்படி பரிசுத்தவான்கள் ஆனீர்கள்? விசுவாசத்தினாலே. நீங்கள் எப்படி பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள் ஆனீர்கள்? விசுவாசத்தினாலே. தட் இஸ் கிங்டம் பிரின்சிபல். எனக்கு அருமையான தேவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கி நாம் இதை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளினாலும் தேவன் உங்களை அலங்கரிப்பார். ஏனென்றால் நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஒரு தேவை என்று வந்த உடனே நீங்கள் எதை தேட மாட்டீங்க? உங்கள் மணி பர்ஸை தேட மாட்டீங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க மாட்டீங்க. பாருங்கள், அப்போது தேவனுடைய விருப்பமே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவருமே கஷ்டப்படாமல் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அந்த கிங்டம் பிரின்சிபலாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது? ஈசோப்பினால் நாம் கழுவப்படவில்லை, அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படவில்லை. ரைட். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கடுமையான சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே, அந்த இரத்தம் என்னை பாவமர கழுவி விட்டது என்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இட் இஸ் சிம்பிளி பை ஃபெய்த். நம்ம எந்த கஷ்டமும் படலை. அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் இலவசமாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் உழைக்கிற ஒரு நபராக இருக்கலாம். அந்த உழைப்பு இன்பமயமாக இருக்கிறதா, சலிப்பாக இருக்கிறதா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட அவருடைய கிருபை நான் ஒரு 30 செய்திகள் டெலிவிஷனில் பேசுகிறேன், ஜூம் மீட்டிங்கில் பேசுகிறேன். நான் கஷ்டப்பட்டு செய்யலை, எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது, என்ஜாயபுளாக இருக்குது. அதை நான் அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு வேலையிலும் அப்படித்தான் தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? அது லகுவாக இருக்கிறதா? அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்களா? அது லகுவானதாகவும் இன்பமயமானதாகவும் இருக்கிறதா? ஊழியம் செய்கிறீர்களா? அற்புதம் செய்கிறீர்களா? ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்களா? மிஷனரி ஊழியம் பண்ணுகிறீர்களா? என்ன செய்தாலுமே அதனுடைய பலன், அந்த ஹார்வெஸ்ட் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் யூ ஷுட் க்ரோ இன் ஃபெய்த். நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து 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 உங்கள் தேவைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் விசுவாசத்தில் ஏதாவது கிரியை செய்கிறீர்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் மெல்போர்னில் வாழுகிறீங்க, ஆஸ்திரேலியா மெல்போர்னில் வாழ்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வீடு வேணும்.
5 ஆண்டுகள் வேலை செய்துட்டீங்க, சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டீங்க. உங்களுடைய மனைவி ஒரு வீடு வாங்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் மாம்ச சிந்தையில் இருந்தால் என்ன செய்வீங்க? நம்ம பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. கிங்டம் நாலேஜில் இருந்தீங்கன்னா, கிங்டம் பிரின்சிபிளில் இருந்தீங்கன்னா, அல்லது ஆவியின் சிந்தை இருந்தீர்கள் என்றால், நீங்கள் மனைவி சொன்ன உடனே ஆமேன் என்று 2 பேர் ஒருமனப்பட்டு விட்டால் நீங்கள் அதிக பிரயாசப்படாமலே லகுவாக வீடு வாங்க, கார் வாங்க எல்லாமே லகுவாகிவிடும். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அருமையானவர்களே. அப்போது ஒரு நன்மை பாருங்கள், எல்லாருக்கையும் வீடு கட்டி தருகிற நம்முடைய தேவன், நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் நம்முடைய தகப்பனாகிய தேவன். அவர் நீங்கள் பிரயாசப்பட்டு எதையுமே பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, விசுவாசத்தினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எங்கேயா பணம் இருக்குது? அந்த கேடுகட்ட கேள்வியை கேட்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் பணத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலே உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது பாருங்க, ஈசாக்கு எடுத்துக்கிட்டோம் முதலாவது, ரைட்? எல்லாருமே அவன் அளவுக்கு விதை விதைத்தால் 10 மூட்டை நெல் தான் கிடைக்கும், அல்லது 10 மூட்டை என்ன தான் கிடைக்கும்? கோதுமை தான் கிடைக்கும். ஆனால் அவனுக்கு 1000 மூட்டை கிடைக்குது. எல்லாரும் 10 மூட்டை அறுவடை செய்கிற இடத்துல 100 மடங்கு, 10 × 100 எவ்வளவுங்க? 1000 மூட்டை கிடைச்சதா. அவன் எந்த சிரமமும் படலை. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு விளைய செய்தார். எல்லாரும் விதைச்சாங்க, 10 மூட்டை அறுத்தாங்க, இவன் 1000 மூட்டை அறுத்தான். ஏனென்றால் அவன் விசுவாசத்திலே பஞ்ச காலத்தில் விதைத்தான். ஹல்லேலூயா. தேவன் அவரை எந்த அளவுக்கு உயர்த்த முடிஞ்சது? விசுவாச வீரனாகிய ஈசாக்கை தேவனால் எந்த அளவுக்கு உயர்த்த முடிந்தது என்றால், அவனை ஐஸ்வர்யவனாக்கி அதோட விட்டுல, அவனை வர வர விருத்தி அடைய செய்து அதோடு நிறுத்தி விடவில்லை, மகா பெரியவனாகினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க அருமையான தேவர்களே, உங்களுடைய எதிர்காலம் இப்படித்தான் லகுவாக எல்லாரும் நீங்கள் வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஏனென்றால் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே விசுவாசத்திலே நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பாருங்க, தங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் உடனே தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க. மாம்சத்தில் தான் சிந்திப்பார்களே தவிர ஆவியிலே சிந்திக்க மாட்டார்கள். ஆவியிலே சிந்திப்பது என்றால் என்ன? சூப்பர் நேச்சுரலாக சிந்திக்கிறது. வேதமங்கும் நீங்கள் தேடி வாசியுங்கள். எந்த ஒரு பக்கத்திலையும் எந்த ஒரு நபருக்கும் தேவன் அவருடைய கடினமான உழைப்பினால் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே விசுவாச ப்ரொவிஷன். விசுவாசத்தினால்தான் சுதந்திரித்தார்கள், விசுவாசத்தினால்தான் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினால்தான் கானானின் தேசத்தை சுதந்திரித்தார்கள், விசுவாசத்தினால்தான் ஈசாக்கு கோடா கோடியா பெருகினான், ஆபிரகாம் கோடா கோடியா பெருகினான். எப்படி? அவனுடைய உழைப்பில் இல்லை. அருமையானவர்களே, அப்போ உங்களுக்கு அன்றைக்கி தேவனுடைய ஆவியானவர் என்ன கற்று தருகிறார் என்றால், ஏதோ ஒரு பொருளை வாங்க வேண்டும், ஏதோ ஒரு ஆஸ்தியை வாங்க வேண்டும் என்றால் உடனே பணம் எங்கே இருக்கிறது என்கிற கேடுகட்ட கேள்வியை கேட்காதீர்கள். சீசர்கள் கேட்டாங்க. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது என்னை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இல்லையா? அவரிடத்தில் கற்றுக்கொள்ள போகிறார். அந்த வசனம் எந்த வசனம் பாருங்கள், மத்தேயு 11:29. அவர் ஜீசஸ் இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். நம்முடைய வாழ்க்கையில் 100% யாரை பின்பற்றலாம் என்றால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான். அவருடைய வழி எப்போவுமே பாருங்கள், நம்ம அவரிடத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு நீடு என்று வந்த உடனே அவர் பணம் எங்கே இருக்கிறது என்று சிந்திக்கவில்லை. ரைட்? அதைத்தான் இயேசுவை சொல்கிறார் பாருங்கள், லேர்ன் ஆஃப் மீ,
என்னிடத்தில் அல்ல. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, தமிழில் என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்குது. ஆங்கில வேதம் சொல்லுகிறது லேர்ன் ஃப்ரம் மீன்னு சொல்லலை, லேர்ன் ஆஃப் மீ, என்னை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு தான் இருந்தார். சாப்பிடும்போது சரி, பயணிக்கும் போது சரி, ஊழியம் செய்யும்போது சரி, அற்புதம் செய்யும்போது சரி, இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள அல்லது இயேசுவை கற்றுக்கொள்ளுவதற்காக 3.5 ஆண்டுகளும் சீஷர்களை தம்மோடு கூட இருக்க தெரிந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:29 என்ன சொல்லுகிறார்? The book of Matthew chapter 11 verse 29 I shall read for you. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவை என்று ஒன்று வரும்பொழுது என்ன செய்தார் என்பதை அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வியாதி வந்துட்டால் அதை எப்படி சுகமாக்கினார் என்று அவரை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொருளாதார தேவை, ஒரு ஆகார தேவை வந்தால் அதை எப்படி சந்தித்தார் என்று அவரை கற்றுக்கொள்ளும்படியாக லேர்ன் ஆஃப் மீ, என்னை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வனாந்தரத்தில் பாருங்கள், அங்கே தேவை புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அப்போது பெரியோர், பெண்கள், சிறுவர் எல்லாம் சேர்த்தா எப்படி ஒரு 20,000 25,000 பீப்புள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இவ்வளோ மணி நேரம் பர்சன் கேட்டாங்க, டயர்டாக இவங்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே சீஷர்கள்லாம் உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னா மணி பர்ஸை தான் யோசிக்கிறாங்க. யூதாஸ் காரியத்தில் கேட்டிருப்பாங்க, யூதாஸ் 20,000 பேருக்கு சாப்பாடு வாங்க, பணம் இருக்கா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொல்லி அந்த இன்சிடெண்ட்டை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தின் கடைசி பகுதி. நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றார்கள். ஐயா, நாங்கள் எங்கே போய் வாங்கணும்? எங்கேயா போய் வாங்கிட்டு வர்றோம். இட் இஸ் நாட் த கிங்டம் பிரின்சிபிள், தட் இஸ் நேச்சுரல் வே, தட் இஸ் ஃப்ளஷ்லி வே. அது மாம்ச சிந்தை. இயேசு கிறிஸ்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரா? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நீங்கள் இன்றைக்கி 10 கோடி ரூபா கடலில் இருக்கிறீங்க, 10 வருஷம் உழைச்சி பார்க்குறீங்க. அதுக்கு முன்னால் 10 வருஷம் இவர்கிட்ட பணம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்து, அவர்கிட்ட வாங்கி இவர்கிட்ட கொடுத்து ஒரு 10 வருஷம் வீணாக போச்சு. இப்போ 10 வருஷம் படாத பாடுபடுறீங்க. கர்த்தருடைய வழியை பின்பற்றுங்கள் அருமையானவர்களே. பிலீவ் த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த லார்ட். வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த் இஸ் நத்திங் பட் பிலீவிங் த அன்பிலீவபிள். இன்றைக்கி ஆவியானவர் உங்களோடு என்ன சொல்லுகிறாரு? நீ பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்க வேண்டியதில்லை, விசுவாசத்தினாலே நீ பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ப்ரொவிஷன்ஸை அறிந்திருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை போல தீர்வை பேசுகிற தேவனுடைய தூதர்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள். இல்லைன்னா பேச முடியாது. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க இந்த செய்தியே உங்களுக்கு பிடிக்காது. நான் உங்களிடத்தில் கேட்குறேங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ட்ரெஷரர் இருந்தார், யூதாஸ் காரியத்து. ஆனால் எந்த இடத்துலையும் அந்த பணப்பையில் இருந்து பணத்தை கொடுத்து என்ன செய்யலை, தேவையை சந்திக்கவில்லை. டேக்ஸ் கட்டணும். உடனே யூதாஸ் காரியத்தை பார்த்து, எப்பா உடனே நீ அந்த பணப்பையிலேருந்து பணத்தை எடுத்து டேக்ஸ் கட்டுன்னு சொல்லலைங்க. அதற்கும் சூப்பர் நேச்சுரல் வழியை தான் கொடுத்தாரு. ரைட்? விசுவாசம். என்ன விசுவாசம்? எப்பா பேதுரு, நீ போய் தூண்டில் போடு, முதலாவது கிடைக்கிற மீனை வாயை திறந்து பாரு, அது உள்ள துட்டு இருக்குது, பணம் இருக்குது, நமக்கு 2 பேருக்கும் சேர்த்து டேக்ஸ் கட்டுன்னு சொன்னார். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் வரும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதே 13வது வசனத்தில், எதில்? லூக்கா 9:13 அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். என்ன எதிர்பார்த்தாரு? எப்பா அந்த 5 அப்பம் 2 மீனை 25,000 மடங்காக பெருகி எல்லாருக்கும் ஆகாரம் கொடுங்கன்னாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஐயா எங்களிடத்துல பணம் இல்லைன்ட்டாங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக
இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை போல உங்களால் பேச முடியாது. ஜான் ஏஎஸ் சிங்கை போல உங்களால் பேச முடியாது. பாருங்க, ஒரு அம்மாவுக்கு 1 கோடி ரூபா கடன், 2 வீடு ஏலம் போகுது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஒட்டிட்டாங்க, அட்டாச் பண்ணிட்டாங்க வீட்டை. தேவன் விசுவாசத்தினால தான் இந்த கடனை அடைப்பார் என்கிற நாலேஜ் இருந்ததுனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன், 30 நாளில் இந்த 1 கோடி ரூபா கடன் அடையுது. ஏன் அப்படி தைரியமாக ஃபிக்ஸ் பண்ண முடிந்தது என்றால் பணத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். அவர் 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தால் நீங்கள் 5 அப்போ 2 மீன்களை கொண்டு அதை விட பல மடங்கு நபர்களை போஷிக்க தேவன் உங்களுக்கு திராணியை தந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், கோடா கோடியாய் நீ பெருயே, எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன செய்தார்? 5 அப்பம் 2 மீனை பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு விருந்தளித்தார். 5 அப்பம் 2 மீனை பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு விருந்தளித்தார். கோடா கோடியாய் நீ பெருகே. இதை கேட்கிற தேவர்களே, கோடா கோடியாய் நீ பெருயே, எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாயே. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற அருமையான மகனே, மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் மகாபாக்கியவான்கள். ஏனென்றால் எல்லா நன்மைகளையும், ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களையும் நீங்கள் விசுவாசத்தினாலே பெறுவீர்கள். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆண்டவர் அசால்ட்டாக சொல்லியப்பா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கன்ட்டார். இவன் உடனே என்ன செய்கிறான்? விசுவாசத்தை அப்ளை பண்ணல. ஆண்டவரே, நம்மகிட்ட 200 பணம் இருக்குது, அவ்வளோத்தை கொடுத்து வாங்கினா கூட இவங்களை எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? நீங்கள் அந்த சிந்தைக்குள்ளே போவீர்கள் என்றால் நீங்கள் உண்மையான அல்லது சத்தியத்தை சரியாக அறிந்த விசுவாசிகள் அல்ல. கர்த்ததாமே உங்களுக்கு இதை குறித்து இன்னும் கூடுதல் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. கர்த்தர் நல்லவர். பாருங்க, வேதத்தில் பல சான்றுகள் இருக்கின்றனங்க. இந்த இடத்துல மாத்திரமல்ல, 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுத்த இடத்துல மாத்திரமல்ல, எலிசாவை எடுத்துடுங்க, பயங்கரமான பஞ்சம், குழந்தைகளை அறுத்து வேக வைத்து சாப்பிடுகிறார்கள். சத்தியத்தை அறிந்த வந்தா ஒருத்தன் பாருங்க, எந்த சத்தியத்தை அறிஞ்சா? எப்போ? பணத்தினால அல்ல, விசுவாசத்தினால எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா ஆகாரத்தையும் நம்மளால் சுதந்திரிக்க முடியும் என்று ஒருத்தன் வந்தால் தான் அந்த மாதிரி பேச முடியும். நான் பேசுகிறேன், லட்சுமி அம்மா உங்கள் கடன் 30 நாளும் அடைஞ்சிடும். இன்னொரு இஸ்லாமிய சகோதரிக்கு 10 லட்ச ரூபா கடன், 10 வருஷமாக படாது பாடுபடுறாங்க. 30 நாளில் சிஸ்டர் உங்கள் 10 லட்ச ரூபா கடனும் அடைஞ்சிடும், நீங்கள் வெயிட் ஒரு 10 கிலோ குறைந்துருவேன்னு சொன்னேங்க. காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். நாம் யாருங்க? தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். கர்த்தருடைய கிருபையினால் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 கோடி ரூபாய் வரப்போகுது. ஏன் தெரியுமா? நான் 10 லட்சம் ஆலயங்கள் உலகமெங்கும் கட்ட வேண்டும், ஆலய கட்டிடங்கள் கட்ட வேண்டும், நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், இலவச பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் மகா பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய மூத்த சகோதரன் செய்தவைகளையும் செய்ய முடியும், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். பாருங்கள், அந்த பிரதானி ராஜாவுடைய அசிஸ்டன்ட் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறான். எலிசா என்ன சொல்கிறா? எப்பா இந்த நாளோட பஞ்சம் தீர்ந்துடும், நாளைக்கு இங்கே எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்குங்கிறான்.
இதை குறித்த நாலேஜ் இல்லாத அந்த தேசத்தினுடைய ராஜாவுடைய பிரதானி சொல்கிறான், ஐயா எலிசா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வானத்தையே திறந்து கொட்டினாலும் இந்த பஞ்சம் தீருமா என்று சொல்லி ப்ராக்டிக்கலாக பேசுகிறான். ஏனென்றால் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அந்த பிரதானிக்கு தெரியல. இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெரில. என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு என் தேவனுக்கு அந்த பரமனுக்கு பல்லாயிரம் பாதை இருக்குங்கிறது தெரியல. எலிசாவுக்கு கோவம் சொல்லிட்டான், டேய் நீ நாளைக்கு வரைக்கும் உயிரோடு இருப்பா, எல்லாரும் சாப்பிடுவாங்க, நீ சாப்பிடாமலே செத்து போவானே சொல்லிட்டாங்க. அப்படித்தான் நடந்தது. விசுவாசத்தினால் வராமல் வேற வழியில் உங்களுக்கு நன்மைகள் வந்தால் அது பாவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. அருமையான தேவர்களே, நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இப்படியே தீர்வு கொடுங்க. நம்முடைய கம்ப்ளீட் மாடல். அவருக்கு என்ன வேணும்? குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு பவனி போகிறதுக்கு என்ன வேணும்? கழுதை ஒன்று வேணும். விசுவாசத்தில் சொல்கிறேன், எப்பா இப்படி போங்க, அங்கே ஒரு கழுதையை கட்டியிருப்பாங்க, அதை அவுத்து கொண்டு வாங்க, யாராவது ஏதாவது கேட்டால் போதகருக்கு வேணும் என்று சொல்லுங்க. சொன்னபடியே கழுதை அங்கே இருந்ததுங்க. அந்த எலிசா சொன்னபடியே அங்கே ஆகாரம் சத்துருக்களுடைய கூடாரங்களிலே தேவன் குவித்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துங்க பிரசங்க மேடை வேணும், கழுதை வேணும், எவ்வளவோ வேணும்னா எதையுமே அவர் காசு கொடுத்து வாங்கலைங்க. போடிய வேணும், புல்பிட் வேணும். என்ன செய்கிறாரு? பேதுருவிட்ட, எப்போ உன் படகை கொஞ்சம் தள்ளி விடுனா அதில் நின்று பிரசங்கம் பண்ணுறேங்கிறார் பாருங்க. ஸோ காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் ஃபார் தோஸ் ஹூ நோஸ் த ட்ரூத் ரைட்லி. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களால் எந்த சூழ்நிலையிலும் சூப்பர் நேச்சுரலாக பிலீவ் பண்ண முடியும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏனென்றால் எல்லா நன்மைகளையும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க, விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள அவர்கள் அப்படிப்பட்ட மேலானவைகளை விசுவாசிக்க முடியும். நீங்கள் எத்தனை பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ரைட்? உங்களுக்கு எத்தனை கோடி ரூபா கடன் இருக்குது? நீங்கள் பேசுங்க. 90 நாளில் இந்த கடன் எல்லாம் அடைந்து போகுது. நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் இப்படித்தான் பேசுவீர்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் மகா பாக்கியவான்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கம்ப்ளீட் மாடல். எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றார். ஏனென்றால் அந்த அளவுக்கு விசுவாசம். அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினாலே இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்தாங்க. எதனால அந்த ஆஸ்திகள் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததென்றால் he had faith. அவருக்கு தெரியும், எனக்கு எல்லாம் நன்மையும் கிருபையும் தானாகவே என்னை தொடரும். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்ன? பணத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்தி ஆபிரகாமுடைய வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.